Okay, children, for the forward reaction, equilibrium constant is Kc. So, if the reaction is reversed, that is Lc plus Mb reversible arrow Xa plus Yb in vandaduna, then the equilibrium constants may be 1 by Kc. So, like that, if A is a reaction which gives B, and B gives C, C gives D, and A gives directly D means K1, K2, K3 will be there, but this is A to D means K4. But K4 is equal to K1, K2, K3. It resembles Hess law that we studied in the last class. Next, we are going to see equilibrium constants for heterogeneous equilibria. So, consider heterogeneous equilibria. What we have studied as heterogeneous equilibria அப்படினா so phase பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்டாக இருக்கும். சம்திங் சாலிட் அண்ட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஃபேஸ். அப்போ இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதணும்? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் அதே தான். ஸோ பியூர் சாலிடுக்கு வந்து தல் பி நோ சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன். அப்போ we have to concentrate only carbon dioxide. அப்போ Kc is equal to square bracket of carbon dioxide or Kp is equal to pressure of CO2. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து since water is a pure liquid, the Kc can be expressed as for example, carbon dioxide reacts with water, it forms H plus and HCO3 minus nu varudhu. So since water is a pure liquid, the Kc can be expressed as Kc is equal to, so இங்க என்ன ப்ராடக்ட் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் போட்டு இங்கே வாட்டர் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இட் இஸ் அ பியூர் லிக்விட். ஓகேவா? ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குவலிபிரியாக்கு இவ்வளோ தான். ஸோ டூ திங் இஸ் given as an example you can do by yourself. So write the Kp and Kc for the following reaction. For example, look at the first one. 2SO2 plus O2 gives 2SO3. இப்போ இது Kc எப்படி எழுதுவீங்க? ஸோ SO3 இதோட கோஎஃபிஷியன்ட் மேலே வந்துடணும். ஸோ SO3 ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்கொயர் SO3 ஸ்கொயர் பை SO2 ஸ்கொயர் தென் O2. இது கேபின்றது எப்படி எழுதலாம்? கேபி எப்படி எழுதணும்? ப்ரெஷர் வச்சு எழுதணும். ஸோ பி ஸ்கொயர் SO3 பை பி ஸ்கொயர் SO2 இன்டூ பி ஆஃப் O2. ஸோ கேபின்றது ப்ரெஷர் வச்சு வரணும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ ஃபார் வி ஹவ் ஸ்டடீட் வாட் இஸ் கேசி ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட், வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் கேசி அண்ட் கேபி கான்ஸ்டன்ட், ஹோமோஜீனியஸ் ஈக்குவலிபிரியானா என்ன பண்ணணும், ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குவலிபிரியானா என்ன பண்ணணும்னு பார்த்தோம். ஓகே, வாட் இஸ் திஸ் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட்? இந்த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து டு ப்ரிடிக்ட் த டைரக்ஷன் இன் விச் த நெட் ரியாக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். ஒரு ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன் நடக்குது அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு திஸ் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வில் பி யூஸ்ஃபுல். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் த எக்ஸ்டென்ட் ஹவு ஃபார் த ரியாக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்றத சொல்லணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் யூஸ் டு கேல்குலேட் த ஈக்குவலிபிரியம் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஒரு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், இந்த மூணு திங்ஸுக்காக தான் வி ஆர் கோயிங் டு use this equilibrium constant. Okay va? So next we'll move on to the topic one by one. First for what we are going to see is predict the extent of a reaction. ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, the value of equilibrium constant, so have this page. The value of equilibrium constant Kc tells us the extent of a reaction, அதாவது how far the reaction has been proceeded towards product formation at a given temperature. ஸோ கொடுத்துருக்கிற டெம்பரேச்சரில் how far reaction வந்து போகும் அப்படின்றத சொல்லுது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 3 பாக்ஸ் மூலியமாக we are going to calculate. நம்ம என்ன ரேஞ்ச் எடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ 0 அப்படின்ற மிடில் ரேஞ்ச் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. ஸோ 0க்கு லெஃப்ட் சைடு வந்து 10 to the power -3 வச்சுக்கோ, 0க்கு ரைட் சைடு வந்து 10 power 3 வச்சுக்கோ. we are going to calculate the value between 10 power -3 to 10 power 3. If the value less than 10 power -3 na enna agapodhu, what is the thing when the value goes greater than 10 power 3, adha dhaan paaka porom. Seriya? So this box will tells you what is the thing we are going to learn. So first pathina value of Kc oda values, if Kc is less than 10 power -3, ipo Kc oda value vandu equilibrium constant vandu 10 power -3 oda less ah irundha, what is the extent of reaction? Reaction oda extent எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா, only little progress, underline the word little progress in the forward direction. அப்படின்னா என்ன அர்த்தம்? it favors only backward direction அப்படின்னு அர்த்தம் இல்லையா? prediction. so reverse reaction தான் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா decomposition of water at 500 Kelvin, அதாவது 2H2O reversible arrow 2H2 plus O2. ஸோ இதோட வேல்யூ பாரு 4.1 into 10 to the power -48. சாரி, Kc value வந்து less than 10 power -3 இருந்தா. Suppose if the Kc value
is between 10 power minus 3 to 10 power 3. 10 power minus 3க்கும் 10 power 3க்கும் நடுவில் இருந்தால் what is the thing அப்படின்னா significant quantity of the products and reactants. போதுமான அளவுக்கு நமக்கு reactantsம் இருக்கும் productsம் இருக்கும். So both forward and backward reaction make significant progress. So neither forward reaction nor backward reaction எதுவுமே predominate பண்ணாது. So example dissociation of bromine monochloride அதை பார்த்துக்கோங்க. One more example ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது formation of HI. Hydrogen plus iodine gas gives 2HI. அதோட வேல்யூ பாரு 57.0. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேசி வேல்யூ வந்து greater than 10 power 3. கேசி வேல்யூ வந்து greater than 10 power 3 இருந்தால் reaction nearly goes to completion. So reaction வந்து complete ஆகும். So it prefers forward reaction தான் நடக்கும். Example H2 plus Cl2 gives 2HCl. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ப்ரெடிக்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் அ ரியாக்ஷன். அதில் வந்து நம்ம 3 வேல்யூஸ் பார்க்குறோம். கேசி லெஸ் தேன் 10 power minus 3 ஒரு கண்டிஷன், கேசி வந்து இன் பிட்வீன் 10 power minus 3 to 10 power 3, கேசி வந்து கிரேட்டர் தென் 10 power 3. ஓகேவா? லெஸ் தென்னா பேக்வர்ட் ரியாக்ஷன், 10 power minus 3 to 10 power 3 இன் பிட்வீனாக இருந்தால் நெய்தர் ஃபார்வர்ட் நார் பேக்வர்ட், கிரேட்டர் தென் 10 power 3 இருந்தால் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இல்லை ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள். ஓகேவா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன்ஸ் லேட் தி ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்க. யூ மே கெட் சம் ஐடியா. நெக்ஸ்ட் வி வில் சி ப்ரெடிக்டிங் த டைரக்ஷன் ஆஃப் அ ரியாக்ஷன். ஒரு டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட் டேக் ஜென்ரல் ஹோமோஜீனியஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் XA plus YB ரிவர்சிபிள் ஆரோ LC plus MD. ஆஸ் யூஷுவல் ஹோமோஜீனியஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான் எடுக்கிறேன். For the above reaction under non-equilibrium condition, underline the word. So equilibrium conditionலாம் இல்லாமல் reaction quotient Q நம்ம எப்படி define பண்ணலாம்? மார்க் பண்ணிக்கோ. Reaction Q is defined as the ratio of the product of active masses of the reaction products raised to the respective stoichiometric coefficients in the balanced chemical equation to that of reactants. அதாவது கீழே இருக்கு பார். ஸோ அண்டர் non-equilibrium கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா Q என்னன்னு சொல்கிறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ், அதாவது C ப்ராடக்டை வந்து மல்டிப்ளை பண்ணுற அதோடைய கோஎஃபிஷியன்ட், இப்போ C power L D power M போடுறோம்ல, டிவைடட் பை எதுக்கு? டு தட் ஆஃப் ரியாக்டன்ஸ், அதாவது A power X B power Y. ஸோ அண்டர் non-equilibrium கண்டிஷன் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரியாக்ஷன் கோஷன் Q அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஸோ Q is equal to C power L D power M by A power X B power Y. Underline what? Non-equilibrium condition. So as the reaction proceeds, there is a continuous change in the concentration of reactants and products, and also the Q value until the reaction reaches the equilibrium. So reaction proceed ஆகும், there is a continuous change வந்து நடந்துட்டே இருக்கும். So at one particular pointல என்ன ஆகும்னா Q is equal to Kc. இதை தான் நீ அண்டர்லைன் பண்ணணும். So at equilibrium ஒரு particular temperatureல Q is equal to Kc. Once the equilibrium is attained, equilibrium reach ஆனதுக்கப்புறமா there is no change in the Q value. Q value மாறவே மாறாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? if Q is equal to Kc, Q is equal to Kc அப்படின்னா ரியாக்ஷன் வந்து equilibrium ஸ்டேட்டில் இருக்குது. if Q is greater than Kc, Kcயோட equilibrium கான்ஸ்டண்ட்டை விட கோஷன்ட் அதிகமாக இருந்தால் ரியாக்ஷன் ப்ரொசீட் இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன், அதாவது பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். Q வந்து லெஸ் தென் கேசியாக இருந்தால் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நிறையா வரும். அவ்வளோதான், சரியா? ஸோ திஸ் டயக்ராம் ஷோஸ் தட் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, the value of Kc for the following reaction 717 is 48. Kcயோட வேல்யூ வந்து 48. ஸோ இது வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். H2 plus I2 gives 2HI. ஸோ இதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. what are all the values for hydrogen, அப்புறம் வந்து iodine and HI. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா from the above information we can predict the direction of reaction. We can able to say which direction the reaction will goes அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாஸ் வச்சு நீங்கள் வந்து போடுங்க. ஸோ நம்ம Q is equal to நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? what is the formula for Q? என்ன படித்தோம்? ப்ராடக்ட் அதோடைய கோஷன்ட் பை ரியாக்டன்ட், இல்லையா? அங்கே ப்ராடக்ட் என்ன? HI. அதோடைய ஆக்டிவ் மாஸ் கோஷன்ட் என்ன? சாரி, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. அப்போ 2HIங்கும் போது HI ஸ்கொயர் பை H2 I2. ஸோ 0.6 into 0.6 by 0.2 into 0.2 போட்டோம் 9 வரும். ஸோ Qவோட வேல்யூ வந்து கேசியோட லெஸ்ஸாக இருக்குது, அதாவது 48. ஸோ 9 is less than 48, அதனால் ரியாக்ஷன் will proceed in the forward direction. அதே மாதிரி செகண்ட் சம் யூ ட்ரை சில்ட்ரன், ஓகேவா? நெக்ஸ்ட் we will move on to the next topic, calculation of concentration. Calculation of concentration of reactants and products at equilibrium.
ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோடைய கான்சன்ட்ரேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, listen. So, if the equilibrium concentration of reactants and products are known for a reaction, then the equilibrium constant can be calculated. அதாவது ரெண்டுமே vice versa. உனக்கு equilibrium constant தெரிஞ்சா you can able to calculate equilibrium concentration. So, if you know the concentration, you can able to calculate the equilibrium constant. ரெண்டுமே oppositely, that's vice versa. For example, let us consider the formation of HI. HI formation பார்க்குறோம், in which A moles of hydrogen and B moles of iodine gas are allowed to react in a container of volume V. Let X moles of each of hydrogen and iodine react together to form 2X moles of HI. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று ஃப்ரேம் பண்ணிக்கோ. ஸோ ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா H2 gas plus I2 gas gives 2HI. ஓகேவா? ஃபஸ்ட்டு H2 I2 HI பாக்ஸ் போட்டுக்கோ. These are all very very simple children. You can, by seeing the textbook itself, you can learn. Just I am saying, that's all. Initial number of moles hydrogen என்ன A, iodine என்ன B, HI வந்து 0. Number of moles reacted, எவ்வளோ moles react ஆயிருக்கு X, HI வந்து 0. Number of moles at equilibrium, ஸோ ஏன்றது moles, Xன்றது react ஆயிருக்கு. அப்போ எது ஈக்குவலிபிரியத்தில் இருக்கும்? A minus X, இங்கே B minus X, இங்கே 2X moles react ஆகி கிடச்சிருச்சு. அப்போ அது எப்படி இருக்கும்? ஈக்குவலிபிரியத்தில் தான் இருக்கும். ஸோ ஆக்டிவ் மாஸ் நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன? A minus X. அப்போ A minus X by V. அயோடினுக்கு என்ன? B minus X by V. HIக்கு என்ன? 2X by V. ஸோ அப்ளையிங் த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன சொல்லியிருக்கு? Kc is equal to product by reactants. அதாவது HI the whole square by H2 I2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணு. HIக்கு என்ன எடுத்திருக்க? 2X by V the whole square, AX minus A minus X by V into B minus X by V. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will be getting 4x square by A minus X B minus, இதெல்லாம் கேன்சல் பண்ணு. ஸோ we know the relationship between Kc and Kp. Kp and Kc relationship என்னதுமா? Kp is equal to Kc into RT power delta Ng. One more time I'll repeat. So Kp and Kc உடைய relation என்ன அப்படின்னா, so Kp is equal to Kc into RT square, the bracket குள்ள delta Ng. delta Ngன்றது என்ன? number of products, number of reactants. இங்கே ப்ராடக்ட்டும் 2 தான், ரியாக்டன்ஸும் 2 தான். அப்போ 2 minus 2 0. ஸோ இது வந்து 0 அப்படின்னா RT power 0 1. அப்போ Kp is equal to Kc. What is the value we got for Kc? The same value for Kp. ஓகேவா? now you are able to understand that if you know Kp, அதாவது equilibrium concentration தெரிஞ்சதுன்னா you can calculate Kc. Kc தெரிஞ்சால் Kp calculate பண்ணலாம். ஓகேவா? So one problem is given, just we'll try. So 1 mole of hydrogen, அதே தான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதில் பாரு, if the equilibrium mixture contains 0.4 mole of HI, calculate the equilibrium constant. அதாவது they are asked you to calculate Kc. ஹைட்ரஜன் அயோடின் வேல்யூ கொடுத்துட்டாங்க at equilibrium. equilibrium mixtureல ஈக்குவலிபிரியத்தில் HIயோட வேல்யூ வந்து 0.4 இருக்குது. 0.4 mole of HI இருக்குது. calculate the equilibrium constant கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 1 0. நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குவலிபிரியம் என்ன? ஸோ 1 minus X, 1 minus X, இது வந்து 2X. ஓகேவா? 2X is equal to 0.4. அவங்க கொடுத்துட்டாங்க ஈக்குவலிபிரியம் மிக்சர் கண்டைன்ஸ் 0.4 mole of HI. அப்போ X equal to 0.2. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. 1 minus Xனா 0.8, இங்கேயும் 0.8, இங்கே X equal to 0.2. அப்போ 2Xனா என்ன பண்ணுவேன்? 0.4 வந்துடும். ரைட்? therefore Kc is equal to, what is the formula? HI the whole square by H2 I2. இப்போ simplify பண்ணணும் 0.25. Okay, next we are going to study very important question and easy also. Dissociation of PCl5. Dissociation of PCl5, it is a paragraph question. Consider that A moles of PCl5 is taken in a container of volume V. Let X moles of PCl5 be dissociated into X moles of PCl3 and X moles of Cl2. Now we are going to see the reverse. அதாவது ஒரு PCl5 dissociate பண்ணிக்கலாம். association தான் பார்த்தோம், formation தான் பார்த்தோம். Now we are going to see dissociation of PCl5. So PCl5 ஓட equation என்ன அப்படின்னா, PCl5 reversible arrow PCl3 plus Cl2, அதாவது phosphorus pentachloride உனக்கு dissociate ஆகி என்ன கொடுக்குதுன்னா phosphorus trichloride plus chlorine gas கொடுக்குது. So first initial number of moles என்ன? A. இங்கே வந்து ரெண்டுமே 0. number of moles dissociated என்ன? X. இது ரெண்டுமே 0. number of moles at equilibrium என்ன? A minus X. இது எதுவுமே கிடையாது, அதனால X. அப்போ active mass என்ன? A minus X by V, X by V, X by V தான்.
அப்போ அப்ளையிங் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அதே தான். கேசி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் என்ன PCl3 Cl2 by PCl5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் x ஸ்கொயர் பை a minus x into v. ஸோ இந்த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் KP கால்குலேட் பண்ணலாம். KP இஸ் ஈக்குவல் டு KC RT டெல்டா NG. இங்கேயும் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேஸ். ஸோ 2 minus 1 1. ஸோ அப்போ KP இஸ் ஈக்குவல் டு KC இன்ட்டு RTன்னு வருது இல்லையா. we know that PV is equal to nRT ideal gas equation. அதில் இந்த RT கண்டுபிடி. அப்போ PV by N வரும். இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. where N is the total number of moles at equilibrium. N அப்படின்றது total number of moles at equilibrium. இப்போ N is equal to நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? என்னன்றது இங்கே என்ன உனக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி N is equal to வேல்யூவை a minus x plus x plus x is equal to a plus x. N is the total number of moles at equilibrium. Total number of moles வந்து இங்கே இருக்கு பார். என்னன்றது total number of moles. Total number of moles என்ன a minus x plus x plus x. அப்போ a minus x plus 2x. 2x minus x வந்து வரும். இப்போ a plus x வரும். N is equal to a plus x. So substitute that here. So what you will be getting? KP is equal to x square by a minus x into v. RT க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? PV by N வந்துரும். So we calculate the value for N. N க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x square by a minus x v PV by a plus x. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம்? v கேன்சல் பண்ணலாம். அப்போ x square p by a minus x a plus x. This is KP. அதாவது dissociation of PCl5. Dissociation of PCl5 is a very simple. எல்லாமே ஒரே மாதிரி தான். ப்ராடக்ட் பை ரியாக்டன் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோதான். ஸோ இது ஃபஸ்ட் டிசோசியேஷன் ஆஃப் PCl5 வந்து PCl5 டிசோசியேட் ஆனால் என்ன கிடைக்கிது? KP என்ன வேல்யூ அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா. ஸோ யூ கேன் லேர்ன் த சேம் திங் பை யுவர் செல்ஃப். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ ஆஸ்க் மீ. ஓகே. ஸோ ஒரே விஷயத்தை திரும்ப நம்ம படிக்க வேண்டாம். வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா யூ ஜஸ்ட் கோ த்ரூ சேம் லைக் PCl5 அதே வேல்யூஸ் போட வேண்டியதான். KC கண்டுபிடிச்சிட்டு தென் யூ கோ ஃபார் KP. ஸோ டெல்டா NG கண்டுபிடி ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கும் இதை போடுவீங்க. அதே த டிட்டோ ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் PCl5. ஓகே அம்மா. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு ஒன் ப்ராப்ளம். சால்வ்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னா the equilibrium concentration of NH3N2 hydrogen are given. Calculate the equilibrium constant for the formation of ammonia from nitrogen. So what is the given data? Ammonia ஓட வேல்யூ கொடுத்தாச்சு, நைட்ரஜன் கொடுத்தாச்சு, ஹைட்ரஜன் கொடுத்தாச்சு. Just they ask you to calculate equilibrium constant. So ammonia formation equation என்ன? N2 plus 3H2 gives 2 ammonia. So எல்லாமே gaseous phase-ல தான் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணு. KC is equal to NH3 square by N2 H2 power 3ன்னு வரணும். சாரி, H2 மேலே போடணும், 3 கியூப் போடணும். இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு. 1.8 into this சிம்பிளிஃபை பண்ணோன்னா வில் பி கெட்டிங் 1 in 10 power 3 L square mole minus 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மோர் சம் இஸ் கிவன். வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the equilibrium constant at 298 Kelvin for a reaction is 100. ஒரு ரியாக்ஷனுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து 100, டெம்பரேச்சர் 298 Kelvin. If the initial concentration of all the 4 species is 1 molar, then the equilibrium concentration of D in moliliter will be dash. So what is the equilibrium constant for D என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ABC எல்லாமே வந்து 1 mole தான். D எல்லாமே 1 mole. ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து 100. அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 1 m இருந்தால் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D மட்டும் என்ன அது மட்டும் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கோ. they are asking you equilibrium concentration of D. Okay, initial concentration only they have given. Okay va? So let X be the number of moles of reacted. So initial concentration உங்கள் புக்கில் பாருங்கள் ABCD 111 at equilibrium வந்து reactant வந்து எல்லாம் ஆகும் அப்படின்னு ரெடியூஸ் ஆகும். அதனால் 1 minus X கான்சன்ட்ரேஷன் லூஸ் ஆகும். 1 minus X ப்ராடக்ட் என்ன ஆகும்? அதே சமயத்தில் கெயின் ஆகும். ஸோ 1 plus X Dயும் 1 plus X தான். ஸோ KC is equal to equilibrium constant is equal to product by reactant, அதாவது CDAB. What is value given for KC? 100. So C என்னது? 1 plus X. D என்னது? 1 plus X by AB 1 minus X 1 minus X. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 is equal to ஸ்கொயர் ரூட் போடு. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணு. 1 plus X the whole square 1 minus X the whole square வருமா? நான் செய்கிறேம்மா. 1 plus X the whole square by 1 minus X the whole square ஸ்கொயர் ரூட்னு வரும். ஸ்கொயர் ரூட் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 வந்து 10. அப்போ 10 is equal to 1 plus X by 1 minus Xனு வரும்.
cross multiply பண்ணி simplify பண்ணிங்க 11x is equal to 11 9 அப்போ x equal to 9/11 calculate பண்ணோன்னா 0.818 வருது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண d of equilibrium concentration is equal to 1 plus x அப்போ 1 plus initial வந்து 1 இப்போ equilibrium concentration வந்து 0.818 அப்போ டோட்டல் இவ்வளோ 1.818 மோலார் தான் equilibrium concentration of D. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், லீ சாட்லியர் பிரின்சிபல். இந்த லீ சாட்லியர் பிரின்சிபல் அப்படின்றது இஸ் another important question for you. ஸோ இது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, it is important to know the reaction conditions to produce maximum yield. ஸோ எந்த ரியாக்ஷன் கண்டிஷனில் நமக்கு மேக்ஸிமம் yield வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி we have to get so many compounds. ஸோ அதுக்கு வந்து we have to maintain some special conditions. reaction conditionsனால் என்ன? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணலாம், கான்சன்ட்ரேஷனை ரைஸ் பண்ணலாம், கேட்டலிஸ்ட் கொடுக்கலாம், இனர்ட் கேஸை பாஸ் பண்ணலாம். ஸோ மெனி க்ரைட்டீரியாஸ் we can use to get the maximum yield. ஸோ அப்போ what are all the reaction condition, எது கொடுத்தா நமக்கு மேக்ஸிமம் yield அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் லீ சாட்லியர் பிரின்சிபல். ஓகே, the effect of change in reaction conditions such as temperature, pressure, concentration, etc. on a system on equilibrium can be predicted by Lee-Chatelier-Brown principle. Okay, this can be asked as a question in the examination. Examination point of view, is a very very important question for you. So you are having textbook, just you go through. First one, the effect of concentration. So the Lee-Chatelier principle என்ன சொல்லுது அப்படின்னா, அது ஜஸ்ட் அதை டெஃபினேஷனை பாரு. if a system at equilibrium is disturbed, ஒரு ஈக்குவலிபிரியமில் இருக்கிற சிஸ்டம் நீ டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னா, then the system shifts itself in a direction that nullifies the effect of that disturbance. எந்த டைரக்ஷனில் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறியோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் அது என்ன பண்ணும், இட் வில் nullify itself and maintain its equilibrium state. அதுதான் லீ சாட்லியர் பிரின்சிபல். ஓகே, ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அக்கார்டிங் டு திஸ் எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, the addition of more reactants or products to the reacting system at equilibrium causes an increase in the respective concentration. So according to Lee-Chatelier principle என்ன ஆகுது அப்படின்னா, கவனி, for example let us consider a reaction H2 plus I2 gives hydrogen iodide. இங்கே என்ன பண்ண போகிறோம், see the important line, in order to minimize the stress the system shifts the reaction in direction where H2 and I2 are consumed. Therefore the formation of additional HI, நம்ம ஹைட்ரஜன் அயோடைடை ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனை வந்து டேக்ஸ் பிளேஸ் பண்ணும். அதாவது இஃப் யூ ஆட் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் அயோடின் இட் வில் ப்ரொசீட் பேக்வர்ட் ரியாக்ஷன். சரியா? இஃப் யூ ஆட் மோர் நம்பர் ஆஃப் ஹெச்ஐ, ஹைட்ரஜன் அயோடின் நிறைய ஆட் பண்ணேன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு வந்து இது என்ன பண்ணும், ஷிஃப்ட் பண்ணும். the equilibrium shifts to the right, அதாவது forward direction மூவ் ஆகும். forward reaction takes place and until the equilibrium is re-established. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். இப்போ வந்து ரியாக்டன் சைட் நிறையா ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிவர்சிபிள், அதாவது பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ப்ராடக்ட் சைட் நிறையா நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட், தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த கீ வேர்ட் யூ ஹவ் டு அண்டர்லைன். let us explain the effect change in the concentration by addition considering the formation of HI from H2 and I2 at equilibrium. ஒரு value பாரு, HI, H2, I2 are given as 1m, 0.2, 0.1. So HI the whole square போட product by reactant. So 1 into 1 by 0.2. So 1 by 0.2 போட்டேன்னா Kc ஓட வேல்யூ வந்து 50 வருது. The equilibrium was disturbed எப்படி அப்படின்னா by adding 0.1 m iodine to the reaction mixture. After some time the concentration of HI is found to be 1.092. So நம்ம வெரிஃபை பண்ணலாம் whether the system proceeds to re-establish the equilibrium according to Lee-Chatelier principle அப்படின்னு பார்க்க போகிறோம். இனிஷியலாக கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு 0.2, அயோடினுக்கு 0.1, ஹெச்ஐக்கு வந்து 1 இனிஷியலாக. டிஸ்டர்பன்ஸ் ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் 0.1 m அயோடின் என்ன டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அயோடினில் வந்து ஜஸ்ட் 0.1 ஆட் ஆகுது. அப்போ கான்சன்ட்ரேஷன் இமீடியட்லி ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் அயோடின் அது அப்படியே தான் இருக்கும் 0.2. அயோடின் வில் பி இன்க்ரீஸ்டு 0.2, ஹெச்ஐ வில் பி சேம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் என்ன, இது ரெடியூஸ் ஆகும் -x, இதுவும் -x.
இங்கே வந்து 2H கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் தான் இருக்கும் 2x. அப்போ நியூ கான்சன்ட்ரேஷன் என்ன 0.2 மைனஸ் எக்ஸ் இல்லையா? அதே மாதிரி 0.2 மைனஸ் எக்ஸ். இங்கே என்ன 1 + 2x. Now concentration of HI is equal to what is given in the question 1 + 2x is equal to 1.092 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 + 2x is equal to 1.092னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 0.046. சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருவியா? therefore concentration of hydrogen and iodine at this stage, ஹைட்ரஜன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0.2 மைனஸ் எக்ஸ். அப்போ 0.2ல் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா சிம்பிளிஃபை பண்ணேன்னா 0.154. அது மாதிரி அயோடினுக்கும் 0.154. ஸோ அதை இங்கே கொண்டு வா. The reaction quotient at this stage Q is equal to அதே தான் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். What is the product 1.092 into 1.092 by 0.154 into 0.154 which is equal to 50. அப்போது equilibrium கான்ஸ்டன்ட்டும் 50, reaction quotient Q 50, both are equal. The Q value is equal to Kc value. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா so we can conclude that the system has re-established the equilibrium at this stage. ஸோ டிஸ்டர்ப் பண்ணதை வந்து என்ன பண்ணிடுச்சு nullify பண்ணி re-establish பண்ணிடுச்சு. And the addition of iodine result in the increase in the HI concentration. இந்த பாரு கிராஃப் பார்த்தோன்னா தெரியும். ஃபஸ்ட்டு Q is equal to K ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அயோடின், இது வந்து ஹைட்ரஜனோட வேல்யூ. ஸோ இங்கே வந்து ஸ்லைட்டாக வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அட் ஒன் பர்டிகுலர் இது வந்து இதான் அந்த டிஸ்டர்பன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும், அதாவது இந்த ரேஞ்சு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் வந்து நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஸோ ஒரே மாதிரி இது வந்து டிஸ்டர்பன்ஸ். பட் ஒன் பர்டிகுலர் ஸ்டேஜில் Q is equal to K. இந்த இதுவும் ஹைட்ரஜன் அயோடினும் இங்கே HI வந்து ஒரே மாதிரி இருக்குது பார். ஸோ Q is equal to K. That is, we can conclude the system has re-established the equilibrium at this stage. Addition of iodine results in the increase in the HI concentration. நம்ம டிஸ்டர்ப் பண்ண அயோடின் வந்து என்ன பண்ணுது it re-established the equilibrium. So that is the conclusion we have to give. அப்போ effect of concentration பண்ணுறதுனால Kc and Q வேல்யூ வந்து சேமாக தான் வருது இந்த ஹைட்ரஜன் அயோடைட் கான்செப்ட்டுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். The change in pressure has significant effect only on equilibrium system with gaseous component. Pressure அப்படினாலே gaseous components தான். When the pressure on the system is increased, the volume decreases proportionately. ஸோ எப்போயுமே நம்ம படிச்சிருக்கோம் பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் குறையும். ஸோ the system responds by shifting the equilibrium in a direction that has fewer moles of gaseous molecules. ஸோ அமோனியா, சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.